ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் டெட்டுக்காக 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து நிறைய கேட்டிருக்காங்க, நிறைய கிராமர்ஸ் அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்காக 8th ஸ்டாண்டர்ட் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. நைஸ் அண்ட் ஃபன் இண்டீடு. இண்டீடுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான சினானிம்ஸ் வந்து இன்ஃபேக்ட் தான் கரெக்டான சினானிம்ஸு. அடுத்து வந்து பேனிக்னா கொஞ்சம் பயப்படுறது, அதுக்கான கரெக்டான சினானிம்ஸ் வந்து ஃபியர். ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், கன்சோல்ட்னா ஆறுதல் படுத்துறது. இங்கே நம்ம கம்ஃபோர்ட்டட் அப்படின்றது கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. புக்கில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆப்ஷன்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக சினானிம்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், செல்ஃப் சென்டர்ட்னா அவங்கள மட்டுமே மைய நோக்கி இருப்பாங்க, அவங்கள மட்டுமே யோசிப்பாங்க அப்படின்றது. ஸோ ஈகோயிஸ்டிக்கும் கரெக்டாக வரும் கிட்டத்தட்ட. ஓகேங்களா. த வேர்டு செல்ஃப் சென்டர்டுக்கு வந்து ஈகோயிஸ்டிக்கும் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. வாட் இஸ் அ சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங்னு கேட்டிருக்காங்க. விஸ்பர்னா முணுமுணுக்கிறது, அது கரெக்டான ஆன்சர் வந்து மர்மரிங், முணுமுணுக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இப்போ சினானிம்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஆன்டனிம்ஸ் போகலாம். ஆன்டனிம்ஸ் பாருங்கள். கொஷின் வந்து டிலைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிலைட்டுக்கு ஆப்போசிட் வந்து டிஸ்கஸ்ட் ஆர் சேட்னஸ். டிலைட்னா நல்லா ஹாப்பியாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறதுக்கு மீனிங் வரும். அதனால் டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க மாதிரி இருக்குது. அப்படி இல்லாட்டினா சேட்னஸ். ரெண்டில் எதுனாலும் போடலாம். அடுத்து பாருங்கள், டிஸ்கிரேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து ஹானர் ஆர் க்ளோரி, ஜொலிக்கிறது அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஹானர்னால் மரியாதையாக இருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், கேர்லெஸ்னால் கவனக்குறைவாக இருக்கிறது. இது கேர்ஃபுல் அப்படின்றது நம்ம கரெக்டாக எழுதிடுவோம் ஆன்டனிம்ஸில். இந்த காஷியஸ்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் ஆன்சர் தான். ஸோ கேர்லெஸ்ன்னு கீழே வந்து காஷியஸ்னு ஆன்டனிம்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம காஷியஸ் போட்டுறணும். ஓகேவா. சீக்ரெட் அப்படின்னும் போது அது வந்து சீக்ரெட். அடுத்து வந்து அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னென்னா பப்ளிக் நம்ம போடுவோம். ஓப்பன் அப்படின்றதும் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸு. 2 sparrows built a nest on a tree topன்னு கேட்டிருக்காங்க. 2 ஸ்பேரோ வந்து ட்ரீ டாப்பில் கட்டியிருக்கானா, இல்லை அது வந்து எதில் கட்டியிருக்குன்னா ரூஃப் டாப்பில் கட்டியிருக்கோம். ஓகேங்களா. கூடு கட்டியிருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபால்ஸு. குப்பாய் ஸ்வெப்ட் அவுட் த டைமண்ட் ஜுவல். அவங்க வந்து டைமண்ட் ஜுவல் வந்து ஸ்வெப்ட் அவுட் பண்ணிட்டாங்களான்னு கேட்குறாங்க. அது வந்து ஆன்சர் வந்து ட்ரூ தான். ராமையா கேவ் த டைமண்ட் ஜுவல் டு த மேஜிஸ்ட்ரேட்டை அவங்க கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது, அவர் கொடுக்க கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா பிளான் டு பை ஹிஸ் ஒய்ஃப் அண்டு ஹிட். அவர் வந்து ஒழிச்சு வச்சுருவார் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. அவங்க ஒய்ஃபுக்கு. அடுத்து ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ராமையாஸ் ஒய்ஃப் புட் த ஸ்டட் அவே இன் ஹர் பாக்ஸில் வந்து போட்டிருக்காங்களா ஸ்டட் அப்படின்னா ட்ரூ தான் ஆன்சர். த போலீஸ் சர்ச்சு ராமையா ஹோமில் வந்து போலீஸ் வந்து சர்ச் பண்ணாங்களான்னு கேட்டால் ஆன்சர் வந்து ட்ரூ தான், அவங்க சர்ச் பண்ணாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது பாருங்கள், நெக்ஸ்ட் பார்ட்டு கிராமர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து டேவிட், மதுரை, பேரட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம நவுன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நவுன்னா நம்ம தமிழில் பெயர் சொல்னு சொல்லுவோம், அது வந்து பொருட்பெயர், காலப்பெயர்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இங்கே நவுன்ஸ் வந்து 6 டைப்ஸ் இருக்குது. அதை வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்க ஆன்சருக்கு. வாங்க பார்க்கலாம். ஸோ நவுன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பர்சன் நவுன், செகண்ட் வந்து பிளேஸ் வரும், திங்க் அந்த பொருள் வரும், அனிமல் அப்படின்றது அந்த என்னென்ன அனிமல், பேர்ட்ஸ் எல்லாமே கலந்து வந்துடும், ஐடியாஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரு இதில் வந்துடும். ஸோ பர்சன் போது அதை என்னென்ன பேரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ, நேம் கொடுத்தாலும் சரி, சிஸ்டர், பிரதர் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, விமன் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, பிரதர், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எல்லாமே பர்சனில் வந்துடும். பிளேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இது எல்லாருக்குமே தெரியும். இதில் மதுரை, திருச்சி இந்த மாதிரி ஊர் பேர்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்கூல் அப்படின்ட்டு ஸ்கூலுன்னு மென்ஷன் பண்ணுறது பிளேஸில் தான் வரும். கான்வென்ட்டும். திங்ஸ்ன்னு பார்த்தோம்னா புக்ஸ், கம்ப்யூட்டர், ஃபேன், பென்சில், க்ரீன், இது எல்லாமே என்ன வரும்னா நம்மளோட திங்ஸில் தான் வரும். ஓகேங்களா. அனிமல்ஸ்னும் போது பேரட்டுன்னுமே நம்ம யோசிக்கக்கூடாது. அனிமல்ஸ், பேர்டு எல்லாமே இதுக்குள்ளே தான் வந்துடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஐடியாஸ், ஃபீலிங்ஸ் வந்து என்னென்ன வரும்னா ஹாப்பினஸ், தாட், ப்ராப்ளம், சொல்யூஷன், சக்ஸஸ், இது எல்லாமே வந்து நம்மளோட ஐடியாஸ்லேயும் வரும், ஃபீலிங்ஸ்லேயும் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காமன் கலெக்டிவ் நவுன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். கவுஸ்னா ஹர்ட் ஆஃப் கவுஸ், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பேர்ட்ஸுக்கு வந்து ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். சிங்கர்ஸுக்கு சாயர் ஆஃப் சிங்கர்ஸ். இது நம்மளுக்கு ஈஸி தான். பாட்டில் ஆஃப் மில்க் ஈஸி. கப் ஆஃப் டீ போட்டுருவோம், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் போட்டுருவோம்.
ஷவர் ஆஃப் ரெயின். ஷவர் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, ஷவர் குளிப்போம்ல, ஸோ ரெயினுக்கு வந்து குளிப்போம், ஷவர் அப்படின்றத கனெக்ட் பண்ணிக்கோங்க. பவுல் ஆஃப் ரைஸ், ரைஸ் வந்து பவுலில் வச்சு சாப்பிடுவோன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பேர் ஆஃப் ஷூஸ் தெரியும். ஸ்வாம் ஆஃப் ஆண்ட்ஸ், இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்வாம் ஆஃப் ஆண்ட்ஸ் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, இங்கே பாருங்கள், ஆண்ட்ஸ் ஏ வந்திருக்கு, எஸ்ஸில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஸ்வாம்லையும் எஸ் இருக்குது, ஏ இருக்குது, அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்வாம் ஆஃப் ஆண்ட்ஸ். இப்போ ஹர்ட் ஆஃப் கிளாக் நம்ம எப்படி ஷார்ட்கட் ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், சாயர் ஆஃப் சிங்கர்ஸு, கோரஸாக தானே பாட்டு பாடுவாங்க, அதான் இந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கோரஸ் அப்படின்றது சிங்கருக்கு வரும், அந்த கோரஸ்ன்ற ஸ்பெல்லிங்கை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இருக்கும். ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸு. அடுத்து பாருங்கள், ஹர்ட் ஆஃப் கவுஸ் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோன்னா, கவ்வோட ஹெட்டில் வந்து கொம்பு இருக்கும், அப்போ ஹெட்டு, அதான் ஹெர்டு அப்படின்றத ஹெட்டுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போது தலையில் கொம்பு இருக்கும் மாடுக்கு, ஸோ அப்போ வந்து ஹெட் ஆஃப் கவுஸ்ன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு வந்து ஃப்ளாக்கை வந்து ஃப்ளைன்னு வச்சுக்கோங்க. பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை பண்ணும், அப்போ ஃப்ளாக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கரெக்ட் ப்ரொனவுன் எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐ சா மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங் அண்ட் கேவ் மிஸ்டர் பாலு மை ஹோம்ஒர்க். அதாவது சப்ஜெக்ட் வந்து 2 டைமோ 3 டைமோ ரிப்பீட் ஆச்சுன்னா, ரிப்பீட்டுன்னு கிடையாது, ஃபஸ்ட் டைம் எழுதும்போது தான் நம்ம நேம்ஸு எழுதுவோம். அடுத்த டைம் எழுதும்போது ஹீ, தே, தம் அப்படின்ற ப்ரொனவுன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இங்கே பாலு அப்படின்றது மேல், அப்போ நம்ம யாரை என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ ஐ சா மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங் அண்ட் கேவ் ஹிம், அவருக்கு கேவ் ஹிம்னு தான் நம்ம போடணும். ஓகேங்களா? கேவ் ஹிம் மை ஹோம்ஒர்க். அடுத்து முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பட் முத்து டசன்ட் ப்ளே கம்ப்யூட்டர் கேம்ஸ் வெரி ஆஃபன். இங்கே பாருங்கள், பட்டன் போட்டு முத்துவை வந்து ஹீன் போடணும். ஏன்னா இங்கே கேவ் ஹிம் யாருக்குன்னு வரும்போது நம்ம என்ன எழுதணும், ஹிம் அவருக்குன்னு எழுதணும். ஆனால் இங்கே வந்து அவர் அப்படின்னு, முத்துன்றது அவர்னு அர்த்தம். அவர்னும் போது ஹீன்ற ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேவ் மிஸ்டர் பாலு, யாருக்கு கொடுத்தாங்க, அவருக்கு கொடுத்தாங்க. அவர்னு, அவருக்கு அப்படின்னும் போது ஹிம்மு போட்டுருவோம். யார் அப்படின்னும் போது அவர் அப்படின்ற ஆன்சர் வரும்போது நம்ம ஹீன் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மை ஆண்ட் லிவ்ஸ் இன் திருச்சி பட் மை ஆண்ட் ஆஃப். இப்போ இங்கே வந்து பட்டன் போட்டு மை ஆண்ட்னு கொடுத்துருக்காங்க. மை ஆண்ட் அப்படின்றது வந்து ஃபீமேல், அதனால் நம்ம என்ன போடணும்னா ஷீ போடணும். ஓகேங்களா? ஸோ மை ஆண்ட்டுக்கு ஷீ போடணும். ஜென்ஸ் நேம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன போடணும்னா ஹீ போடணும். ஓகேங்களா? அடுத்து, நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் born in 1930. நீல் ஆம்ஸ்ட்ராங் லேண்டட் ஆன் த மூன். நீல் ஆம்ஸ்ட்ராங் யார்? மென்னு தான். இப்போ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம ஹீ தான் போடணும். ஓகேங்களா? விமனாக இருந்தால் நம்ம ஷீ போடுவோம். இது வந்து மென்னாக இருக்க போய் ஹீ போட்டிருக்கோம். ஹி ஹெல்ப்டு தட் ஓல்டு லேடின்னு போட்டிருக்காங்க எடுத்ததுமேவும். ஹி கேவ் த ஓல்டு லேடி சம் ஃபுட். நம்ம எடுத்ததுமே மாற்றிடக்கூடாது. இங்கே எங்கே ஓல்டு லேடி தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன போடணும், ஓல்டு லேடின்றது விமன், ஸோ ஹெர் அப்படின்றத நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். யாருக்குன்ற கொஷினுக்கு ஆன்சராக வந்திருக்கு, ஸோ ஹெர்னு போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பெஷல் ஹீரோன்றதுலேருந்து நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த லைன் ஃப்ரம் த போயம் டு மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ, ரைட் த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அது போயமில் எது கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹி ஆல்வேஸ் சேவ்ஸ் மீ ஃப்ரம் ஹார்ம். அவர் வந்து எப்போயுமே நம்மளை வந்து ஹார்ம்லேருந்து பாதுகாப்பாருன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. கரெக்டான சென்டென்ஸ் வந்து நம்ம போயமில் என்ன இருக்குன்னா லைன்ஸு, ஹி ஆல்வேஸ் கீப்ஸ் மீ சேவ் ஃப்ரம் ஹார்ம். சேவ்ஸ் வந்து கீப்ஸ் மீ. ஓகேங்களா? ஐம் ஸோ லக்கி டு கெட் யூ. இதுக்கு ஆன்சர் வந்து ஐம் ஸோ லக்கி டு ஹாவ் யூ டேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அஃபெக்ஷன் பிட்வீன் அஸ் ஹேஸ் நோ எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. மை லவ் ஃபார் யூ வில் நெவர் ஃபேடு. இது பொயட்டிக் லைன், மேலே இருக்கிறது ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராமர். சேஞ்ச் த பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவை பொசசிவ் ப்ரொனவுனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அட்ஜெக்டிவை ப்ரொனவுனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் மை பென்னு. அப்போ எப்படி எழுதணும்னா திஸ் பென் இஸ் மைனு. ஓகேங்களா? ப்ரொனவுனாக போடணும். மை அப்படின்றத மைனுன்னு மாற்றி எழுதணும். ஓகேங்களா? இதுதான் மெயின். ஓகே, மைன் எழுதணும். ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா திஸ் பென் இஸ் மைனு. இது என்னுடைய பென்னு அப்படின்றத, இந்த பென்னு என்னுடையது, இந்த பேனா என்னுடையது அப்படின்னு ரிவர்ஸில் எழுதணும். இங்கே பாருங்கள், ஷென்பா மிஸ்டு ஹர் பர்ஸ். இப்போது ஷென்பான்றது என்ன வரணும், அவங்களுக்கு ப்ரொனவுன் போடணும். அவங்களோட நேம் வந்து ஷென்பாவுக்கு பதிலாக ஹெர் போடணும். அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா த மிஸ்டு பர்ஸ் இஸ் ஹெர்ஸ். அந்த பர்ஸ் வந்து என்னது, ஹெர் பர்ஸ்ன்றதை என்ன பண்ணணும்னா மிஸ்டு பர்ஸ்ன்னு எழுதணும். ஓகேங்களா?
ஹெர் ஸ்பீச் இஸ் நைஸ், இது ஈஸி நம்ம. அப்போ த நைஸ் ஸ்பீச் இஸ் ஹெர்ஸ். பாருங்க, ஹெர் ஸ்பீச் இஸ் நைஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி போடணும்? ஸ்பீச் எடுத்து முன்னாடி போட்டுருணும். த நைஸ் ஸ்பீச் இஸ் ஹெர்ஸ். ஹெர் வந்து ஹெர்ஸ். அவளுடைய ஸ்பீச் வந்து நைஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவளுடைய பேச்சு வந்து நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும்னு. அப்போ எப்படி இருந்ததுன்னா அவளுடைய, அதாவது நல்ல ஸ்பீச் வந்து அவளுடையது, அவளுடைய அப்படின்றத அவளுடையது அப்படின்னு மாற்றணும். மை புக் இஸ் நியூ. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபைனலாக மைன் வச்சுக்கணும். மீதி புக்கு இஸ் நியூ, இது மூணையுமே பார்க்கணும். அப்போ என்ன எழுதணும்? த நியூ புக் இஸ் மைன். என்னுடைய புத்தகம் புதியது அப்படின்றது கொஸ்டின், அந்த புதிய புத்தகம் என்னுடையது அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு, மை பைக் இஸ் காஸ்ட்லி. என்னுடைய பைக் வந்து காஸ்ட்லியானது அப்படின்றது கொஸ்டின். எப்படி எழுதுனா அந்த காஸ்ட்லி பைக் வந்து என்னுடையதுன்னு மாற்றணும். அப்போ த காஸ்ட்லி பைக் இஸ் மைன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்னா அந்த வேர்பு வந்து கம்ப்ளீட் ஆகாது, ஏதோ ஒரு அந்த ஆப்ஜெக்டை நோக்கி இருக்கும், அந்த ஆப்ஜெக்டை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? இதே இன்ட்ரான்சிட்டிவ்னா அந்த வேர்பே கம்ப்ளீட் ஆகிடும், எதையுமே டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்காது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், பை வாங்கினார் அப்படின்னும் போது எதை வாங்கினார்னு கேள்வி கேட்போம்ல. இப்போ பை, ஐ பை, ஷி பை அப்படின்னா என்ன வாங்கினேன்னு கேள்வி கேட்போம்ல, எதை வாங்கினேன்னு கேட்போம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ட்ரான்சிட்டிவ். டீச், ஐ டீச், நான் நடத்தினேன், என்ன நடத்தினேன்? பாடம் நடத்தினேன், என்ன பாடம் நடத்தினேன்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வருது ட்ரான்சிட்டிவ். நெக்ஸ்ட்டு லேர்னு, கற்றுக்கிட்டேன், படித்தேன், கற்பித்தேன், கற்றேன், இதெல்லாம் என்ன இப்போ கட்டுறீங்க? இந்த மாதிரிலாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது. இல்லை சிங்காக இருக்கட்டும், ட்ரா, ஐ ட்ரா, என்ன ட்ரா பண்ண? ரைட், என்ன எழுதுன? இந்த மாதிரி வருது. ஐ ரைட் அ லெட்டர், ஐ ட்ராய கலர்ஸ் ஏதாச்சும், நான் ட்ராய பேரட், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஐம் ட்ராயிங் பேரட், ஐம் சிங்கிங் சாங், இந்த மாதிரி வரது எல்லாமே ட்ரான்சிட்டிவில் வரும். இன்ட்ரான்சிட்டிவ்னும் போது கம், யூ கம், வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அரைவு, த பஸ் அரைவ்டு, த பஸ் அரைவிங், த பஸ் இஸ் அரைவிங், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பின்னாடி வந்து யாரையுமே எதிர்பார்க்காம இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். என்னென்ன இருக்குன்னா, நவுனுனா பிளேஸ், நேம்ஸ், பர்சன், திங்ஸ், அனிமல், இது எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் நவுனு. தமிழில் வந்து பொருட்பெயர் அப்படின்னு சொல்லுவோம், சப்ஜெக்ட்டு. ப்ரொனவுன்ன்றது ஹீ, ஷீ, இட், ஐ, வி, ஷு, யூ, தே, இந்த மாதிரி அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஒரு சென்டென்ஸை ஃபஸ்ட்டு நவுன் யூஸ் பண்ணுவோம், அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு வேர்பு. வேர்புன்றது வினைச்சொல், ஒரு ஆக்ஷனை சொல்கிறது வந்து வேர்பு. கம், ரீட், படித்தார், நடந்தார், ஓடினார், பாடினார், ரைட், லேர்ன், இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே வேர்பில் வந்துடும். அதுக்கு ஈக்குவலாக பாருங்கள் அட்வேர்பு. அட்வேர்புன்றது அந்த வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஹீ கம் ஃபாஸ்ட்லி, ஹீ ரீட் பியூட்டிஃபுல்லி, ஹீ ஸ்பீக்ஸ் கிளவர்லி, இந்த மாதிரி வேர்பை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது. ஓகேங்களா? எந்த மாதிரி அப்படின்னு வேர்பை சொல்கிறது அட்வேர்பு. நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படின்றது என்னென்னா நவுனை மாடிஃபைஸ் பண்ணுறது. இப்போ நவுன்ன்றது ஒரு பெயர் சொல்னு சொன்னோமா, அப்போ ஏதோ ஒரு நேம் வச்சுக்கோங்க. அந்த நேம் வந்து அந்த பர்சன் வந்து ஹைட்டாக இருக்கார், ஷார்ட்டாக இருக்கார், அழகாக இருக்கார், இந்த மாதிரி அந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறது வந்து அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், பியூட்டிஃபுல், ஷீ இஸ் பியூட்டிஃபுல் கேர்ள், ஷீ இஸ் இன்டெலிஜென்ட் கேர்ள், குட் பாய், இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே அட்ஜெக்டிவில் வந்துடும். அடுத்து ப்ரப்போசிஷன். ப்ரப்போசிஷன்றது எங்கன்னா ஒரு வேர்டு வந்து நவுன் ப்ரோனவுனுக்கு இடையில எந்த மாதிரி ரிலேஷனில் வருது அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? இன், ஆஃப், அட், அதாவது த பால் இஸ் அண்டர் த டேபிள், டேபிள் இருக்குது, பால் இருக்குது, அது எங்கே எது இருக்குது அப்படின்னு ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து ப்ரப்போசிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கன்ஜக்ஷன். கன்ஜக்ஷன்றது வந்து என்னென்னா இட் இஸ் அ வேர்டு யூஸ்டு டு ஜாயின் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ். சென்டென்ஸையோ ரெண்டு வேர்ட்ஸையோ கனெக்ட் ஜாயின் பண்ணி எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறது கன்ஜக்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், அண்ட், பட், பிகாஸ், ஆர், ஸ்டில், இந்த மாதிரி வரது எல்லாமே கன்ஜக்ஷனில் வரும். இன்டர்ஜெக்ஷன்றது ஒரு வேர்டு வந்து சடன் ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அடிப்பட்டதுமே அலான்னு கத்துவாங்க, லலாஸ், வாவ் அப்படின்னு ஒரு அழகான ஒரு டேச் மகாலோ ஏதோ ஒன்று பார்க்கும்போது வாவ், ஹரா,
ஓ மை காட் அப்படின்னு சொல்கிறது, ஹலோ, ஹா, இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எல்லாமே இன்டர்ஜெக்ஷனில் வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ். தேங்க்யூ.